ஆக்சுவலா இவ்வளவு நேரம் ஒரு வீடியோ மாங்கன்னு எடுத்தவங்க பார்த்தா அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 யூடியூப் நண்பர்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதில் ப்ரோமோ கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷம். ப்ரோ பார்த்ததுல ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை ப்ரோ, நம்ம ஸ்டார் ஹோம்ஸில் பார்த்தோம். இதுவும் நம்ம மைக் போடாமல் பேசிக்கிட்டு மைக் போடாமல் பேசிக்கிட்டு ஆக்சுவலாக மாயனை வந்திருக்காங்க, மாப்பிள்ளை முக்கியச்சாமி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் நண்பர்கள் நான் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணக்கூடிய சைட் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய விஷயம், பார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே 2 பார்க் இருக்கு. 12,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பார்க் இருக்கு, 21,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பார்க் இருக்கு. பார்க் பார்க்கறதே ஒரு லேஅவுட்ல பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சூழல் மாறிடுச்சுங்க. அதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, பிளாட் நம்பர் எல்லாம் ஒன்று நம்ம ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன்று. ஒரு டைமில் சிறிசேரி சென்னையிலேருந்து எவ்வளோ அவுட்டராக இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சிறிசேரிக்கு மெட்ரோட ப்ரொபோசல் வந்து சிறிசேரியில் இன்றைக்கி நம்ம லேண்ட் வாங்க முடியாத அளவுக்கு ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் க்ரோத் அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஏன் கேளம்பாக்கம் வரைக்குமே இன்றைக்கி 6,500 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 2,999 ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்றத நான் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக பார்க்குறேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிறிசேரி எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி இப்போ ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன் அப் இருக்குது. 2வது பெரியபுரல் ரிங் ரோடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. 3வது நம்ம திருப்பூரூர் வரைக்கும் மெட்ரோ எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ப்ரொபோசலும் இருக்குது. 4வது ஏதோ நல்ல ரீசனாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டோட ஹைலைட்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். இங்கே சரௌண்டிங்கில் இங்கே லேண்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் வாங்கலாங்க. பக்கத்தில் 3,800 3,500 போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவங்க ரேட் கோட் பண்ணியிருக்கிறது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வசந்த் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பிளாட் வேணும்னு ஆசைப்படுவீங்க எல்லாருமே. அதே நேரத்தில் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி 40 அடி ரோட் மேலே ஆப்போசிட்லேயே பார்க் இருக்கிற மாதிரி பிளாட்டும் அவைலபிள் இருக்கு. ரோடு எல்லாமே வைடனாக இருக்கிறது. 40 ஃபீட் 30 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஹைலைட், நான் ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் நான் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணக்கூடிய சைட் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய விஷயம், மோஸ்ட்லி பெரிய லேண்ட் பார்சல் அப்படின்னாலே தனித்தனி லேண்ட் மாதிரி காமிச்சு தனித்தனி அப்ரூவல்ஸ் காமிச்சிட்டு உங்களுக்கு பார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே 2 பார்க் இருக்கு. 12,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பார்க் இருக்கு, 21,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பார்க் இருக்கு. பார்க் பார்க்கறதே ஒரு லேஅவுட்ல பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சூழல் மாறிடுச்சுங்க. அது நீங்கள் எங்கே லேண்ட் பார்க்குறீங்கனாலும் அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டெவலப்மெண்ட் சொல்லிடுவாங்க. பட் அதில் வந்து பார்க்கே கொடுக்க மாட்டாங்க. எனக்கே 2-3 லேஅவுட்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணமும் அந்த பார்க் இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக தான். அதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, பிளாட் நம்பர் எல்லாமே 1A 1B 2A 2C 2D 2B, அதாவது 2 சீரீஸில் 2ABC, 3 சீரீஸில் 3ABC அப்படின்ற மாதிரி பிரித்து காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பார்க்கே இருக்காது. ஆனால் அப்படி கொடுத்தாலும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா பார்க்கில் அவங்களுக்கு லாஸஸ் கம்மி தானே. ஆனால் அதுவும் பண்ண மாட்டாங்க. ரேட்டும் அதிகமாக வச்சு பார்க்கும் இல்லாமல் ஒரு பிளாட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க, அதிக லாப நோக்கத்தோட. ஆனால் இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்க் இருந்தது, ரோடு நல்லா 40 ஃபீட் ரோடாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓஎம்ஆரில் ஆன் ரோடில் இருக்கக்கூடிய லேஅவுட். இந்த மாதிரி லேஅவுட் ரொம்ப ரேர், எப்போயாவது நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலாக நேற்று தாங்க முடி வெட்டினேன். அதனால் அங்கிட்டு போயிட்டு வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, அபிமன்யு ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் லான்ச்சிங் ஈவெண்ட்டும் கூட பூஜை போட்டுட்டு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அபிமன்யு அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் நடுவில் இந்த ஏப்பமும் மாறுது. இப்போ நம்ம அப்படியே சைட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் 4-வே லைனுங்க. அதாவது 2-வே லைன் டுவர்ட்ஸ் திருவான்மியூர், 2-வே லைன் டுவர்ட்ஸ் மகாபலிபுரம். இந்த 2-வே லைன்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 230 ஃபீட் ரோட் ப்ரொப்போசலுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற லேண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி வச்சுருக்கிறாங்க. இந்த லேஅவுட்லேயும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 7.2 மீட்டர்ஸ் ரோட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் லேஅவுட்டையும் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிளாட்ஸை நீங்கள் கமர்ஷியலாகவும் வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாருங்களேன், சூப்பராக இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி பிருந்தாவனம் அதே தீமில் பண்ணியிருக்கிறாங்க. இன் தனியாக இருக்குது, அவுட் தனியாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு நேர்த்தியான டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை ஓஎம்ஆர் திருப்போரூர் ஆலத்தூரில் இருக்குங்க. திருப்போரூரில் ஓஎம்ஆரில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய சைட்டும் கூட. இந்த லொக்கேஷன் ஹைலைட்ஸ்லேயே இங்கே கவர்மெண்ட் சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொபோசல்ஸ் ஒரு 4 இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்று நம்ம ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன் அப். ஒரு டைமில் சிறிசேரி சென்னையிலேருந்து எவ்வளோ அவுட்டராக இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சிறிசேரிக்கு மெட்ரோட ப்ரொபோசல் வந்து சிறிசேரியில் இன்றைக்கி நம்ம லேண்ட் வாங்க முடியாத அளவுக்கு ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் க்ரோத் அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஏன் கேளம்பாக்கம் வரைக்குமே இன்றைக்கி 6,500 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 2,999 ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்றத நான் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக பார்க்குறேன். அதனால தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒன்று சிறிசேரி எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி இப்போ ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன் அப் இருக்குது. ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுவும் அந்த மாதிரி மாறலாம். 10-15 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ரியல் எஸ்டேட்டில் நம்ம வந்து டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த கவர்மெண்ட் சைட் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷனும் கொடுக்கணும்.
ரெண்டாவது பெரியபுரல் ரிங் ரோடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம மகாபலிபுரம் பூஞ்சேரியிலேருந்து நம்ம காட்டுப்பள்ளி அதானி போர்ட் வரைக்கும் வயா எஸ்பி கோயில், ஒரகடம், திருவள்ளூர், நம்ம பெரியபாளையம் டச் ஆகி உங்களுக்கு போர்ட்டுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அந்த ரோடும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டுருக்கு, பெரியபுரல் ரிங் ரோடு. ரெண்டாவது ரீசன். மூணாவது, நம்ம திருப்போரூர் வரைக்கும் மெட்ரோ எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ப்ரொபோசலும் இருக்குது. அதாவது இப்போ சிறிசேரி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 மெட்ரோ ஃபியூச்சரில் சிறிசேரியிலேருந்து திருப்போரூர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷனுக்குள்ள ப்ரொபோசல் இருக்குது. இது மூணாவது ரீசன். நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பூஞ்சேரி சேட்டிலைட் டவுன்ஷிப். சென்னையினுடைய துணைக்கோள் நகரமாக பூஞ்சேரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய கிராமங்களையும் சேர்த்துட்டாங்க. அதனால் பூஞ்சேரி மகாபலிபுரத்தில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அந்த பூஞ்சேரிக்கும் திருப்போரூருக்கும் இன்பிட்வீனில் ஓஎம்ஆரில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய லே அவுட் தாங்க இது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நியர்பையில் வேலைவாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஆலத்தூர் சிட்கோவும் இருக்குங்க. அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மா கம்பெனிஸும் இருக்குது. என்ன வசந்த், ஓஎம்ஆரில் வந்து கேளம்பாக்கத்தில் 6000 ரூபா சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வீடு கட்டுறதுனா நீங்கள் அதை பார்க்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 2500 3000 இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டாக இருக்கணும். கொஞ்சம் அவுட்டராக போகிறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு 1500 அப்படின்றது டீசெண்டாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்லது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்கேட் இருக்குது, அவுட் கேட் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு அந்த பார்வை மாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய ஃபோர்ட்டில் எல்லாமே இருக்கும் அந்த பார்வை மாடம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது பார்க்குறதுக்கு. வாங்க வாங்க உள்ளே போகலாம், ஓடியாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடுங்க. இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2999 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அப் டு 3150 வரைக்கும் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ரோட் வித் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃப்ரண்ட்டில் 40 ஃபீட் ரோடு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும், 30 ஃபீட் ரோடு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பிஎல்சி இது மட்டும்தான். வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்டு, ஆப்போசிட்லேயே பார்க் இருக்கிற மாதிரி 40 ஃபீட் ரோட் மேலே வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு. லேஅவுட்டோட ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டோட்டலாக 132 பிளாட்டுங்க. அதில் இப்போ 52 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. மினிமம் 582 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2000 சைஸ் ரேஞ்சஸ் வரைக்கும் இப்போ இங்கே ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட் கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இன் அவுட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 12,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு பார்க் இருக்குது, 21,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க் அப்படின்றதே நான் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக பார்க்குறேன். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். டிடிசிபி அண்ட் ரெரா ப்ரோ லே அவுட்டுங்க. இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 2999 rupees, அதாவது 3000 rupees per ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தும் பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த 40 ஃபீட் ரோடுக்கு மட்டும் உங்களுக்கு 3150 வரைக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே கன்ஃபியூஷன் இருக்க நான் ஆசைப்படலை. அதனால் நான் எல்லாமே A to Z இங்கே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்லேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பின்னாடி கேமராமேன் ப்ரோ முடி 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 அப்படின்றாரு. நான் என்ன பண்ணுறது, முடி அப்படின்னா நிற்கிது. நம்ம முடி நம்ம சொல் பேச்சே கேட்காதுங்க, அந்த மாதிரி முடியாக இருக்குது. எந்த டவுட்ஸாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. டேரெக்டாக அபிமன்யு ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.